கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மறைவு ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் சரி, தமிழ் சினிமா ரசிகர்களையுமே சரி, ரொம்ப பெரிய வருத்தத்தில ஆழ்த்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வரைக்கும் அவர் இறந்தத யாராலயுமே ஏத்துக்க முடியல. மக்கள் எல்லாருமே அவரோட நினைவிடத்த கண்ணீர் விட்டு போயிட்டு கதறி அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. பெரிய தலைவன, பெரிய கேப்டன நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் அழுதுட்டுருக்காங்க. இப்போ பழைய வீடியோக்கள் வந்து நெறையவே வந்துட்டுருக்கு. விஜயகாந்த் பேசினது. அத பாக்க பாக்க இன்னுமே இவ்ளோ நல்லவரா இந்த மனுஷன்? இவ்ளோ உதவிகள் செஞ்சிருக்காரா? இப்படிலாம் நடந்திருக்காரா? அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரமிக்க வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மக்கள் எல்லாரும் ஒரு தடவ அவருக்கு வாய்ப்பு குடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோணுது. நம்ம கேப்டனோட இறப்பு அந்த அளவுக்கு மனசுல ஒரு வருத்தத்த ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இத தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரஞ்சித் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து வடிவேலு ஏன் மறைவுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு மெசேஜ் கூட சொல்லல. ஒரு சின்ன ஒரு பதிவு கூட போடல அப்படிங்கிறத பத்தி தான் பேசியிருக்காரு. ஸோ, அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ, ரஞ்சித் கிட்ட வந்து நெறைய கேள்விகள் வந்து கேட்டாங்க. அதுக்கு வந்து என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, "வடிவேலு வந்து வராததுக்கு நீங்க என்ன நெனைக்கிறீங்க கேப்டன் மறைவுக்கு?" அப்படின்னு சொல்லும்போது, தியாகராஜர் காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் ஆயிரக்கணக்கான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இறந்தும் போயிருக்காங்க. ஆனா, இந்த அளவுக்கு மரியாதையும் சரி, மக்கள் கிட்ட பாசமும் சரி, கேப்டன் விஜயகாந்துக்கு நெறையவே கிடைச்சிருக்கு. மக்கள் இப்போ வரைக்கும் ரொம்ப வருத்தத்தில இருக்காங்க. ஒரு சின்ன பதிவாவது வந்து நம்ம வடிவேலு வந்து போட்டிருக்கலாம். அந்த பதிவ பார்க்கும்போது கூட ஒரு ஆறுதலா இருந்திருக்கும். ஆனா வந்து இறப்புக்கு வரல, பதிவும் போடல. அவங்களோட சொந்த விருப்பு, வெறுப்பு நெறையவே இருந்திருக்கலாம். ஆனாலும் ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்கலாம் அப்படின்னும் ரஞ்சித் வந்து சொல்லியிருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி.